விக்ரம் சார் படம் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு படம் அது மண் சார்ந்த ஒரு கதையை எடுக்கிறாங்க. அதுக்காக ஒரு தெலுங்குல இருந்து ஹிந்தில இருந்து மலையாளத்துல எல்லா டைரக்டர்ஸுமே நான் சொல்லிக்கிறேன். நடிகர் சங்கத்துல எலெக்ஷனுக்கு நானும் விஷால்லாம் போகும்போது Aurora Productions and Red Nool jointly presents Super Villain Supreme Villi Awards 2025. Title sponsor GT Holidays, Dr. Srivarma Wellness. Associate partner Gaya Garuda. Star Aurora Food Relax. Powered by Pothys Auto. Venue partner Ampa Sky One. Food partner Topiwapa Biryani. Snacks partner Chennai Kulfi. சப்போர்ட்டிங் பார்ட்னர் ஸ்மார்ட் டக்கர்ஸ். நாட்டுக்கோழி குழம்போட பிராண்ட் அம்பாசிடர் இவர். நாட்டுக்கோழி குழம்புல நல்லெண்ணெய் மிதக்க குழம்ப குடிச்சிட்டு மத்தியானம் தூக்கத்தை போட்டு எந்திரிச்சோன்னா யாரையாவது போட்டு மிதிக்கணும்னு தோணும். அது மருமகனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் சொல்றேன். ஆனா என்னைய பார்த்தா வில்லனாவ தெரியுது. ஏன் மருமகனை நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்ற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது வில்லனா நடிக்கிறது. இது வரைக்கும் ஒரு 18 படம் வில்லனா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விடவே மனசு வர மாட்டேங்குது. ஒரு மற்ற கேரக்டர்ல நீங்க எடுத்து செய்யுங்க, அது அப்படியே சாதாரணமா போயிடும். இதுக்குள்ள அப்படி ஏறும்பா. விக்ரம் சார் படம் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு படம் அது மண் சார்ந்த ஒரு கதையை எடுக்கிறாங்க. நடிகர் சங்கத்துல எலெக்ஷனுக்கு நானும் விஷால்லாம் போகும்போது அவ்வளவு அழகா நடிப்பாங்க, அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே. அதுக்காக ஒரு தெலுங்குல இருந்து ஹிந்தில இருந்து மலையாளத்துல சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarma's Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அடுத்ததாக விருது வாங்க வரும் சூப்பர் வில்லன்கள் யார் அப்படின்னு பாக்குறோம்னா, இளந்தாரி இளவட்டங்களின் வில்லன் இவர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நாட்டுக்கோழி குழம்போட பிராண்ட் அம்பாசிடர் இவர். அதாவது நாட்டுக்கோழி குழம்புல நல்லெண்ணெய் மிதக்க குழம்ப குடிச்சிட்டு மத்தியானம் தூக்கத்தை போட்டு எந்திரிச்சோன்னா யாரையாவது போட்டு மிதிக்கணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக்ல எல்லாரையுமே ஒரு மாதிரி மெய்சில் இருக்க வச்ச வேலராமமூர்த்தி சார் அவர்களை அன்புடனும் மிகுந்த மரியாதையுடனும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கூட சேர்ந்து அடுத்ததாக சூப்பர் வில்லன் மேடைக்கு வர இருக்கிறார். இவர் எப்படி சொல்லணும்னா, தென்னாட்டுடைய சிங்கமே போற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கட்டுமஸ்தான ஒரு மாதிரி கரடு முரடான, ஆனா மனசளவுல இவர் வந்து ஒரு குழந்தை தாங்க. ஸோ ஆர்கே சுரேஷ் அவர்களையும் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஒருத்தர் கறி குழம்பு சாப்பிடணும்னு சொல்றாரு, ஒருத்தர் சாப்பிட்டு எப்படி டயட் பண்ணணும்ன்ற இன்னொருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி 2 வில்லன்கள் தான். So please do the honors for them. So ladies and gentlemen, one more time, it's time for us to honor Vela Ramamurthy மற்றும் RK Suresh அவர்கள். நானும் மாமாவுமே 2 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். புலிகுத்தி பாண்டி அப்புறம் காளி 2 படம் பண்ணியிருக்கோம். ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு டைமிங் தேவைப்படும். 2 வில்லன் உள்ள இருந்தாலும் ஒரு டைமிங் தேவைப்படும். அவ்வளோ அழகாக டைமிங் கொடுப்பாரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து உண்மையிலே அவரெல்லாம் பெருசாக பாராட்டணும். வில்லன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 4 படம் கதாநாயகன் நான் நடிச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த வில்லனா பண்ணும்போது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பெரிய படத்தில் கமிட் ஆகிருக்கேன் வில்லனா. அதை விடவே மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நான் மருது பண்ணும்போது சரி, தாரத்தப்பட்ட பண்ணும்போது என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் ரெண்டுத்துக்கும் அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன். மருது தாரத்தப்பட்டக்கு மட்டுமே ஒரு 40-50 அவார்டு வாங்கியிருப்பேன் 2 படத்துக்கும். ஸோ
ஸோ அதுவே நம்ம ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துச்சு எனக்கு. அவங்க சொல்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது வில்லனா நடிக்கிறதுங்கிறது. அவ்வளோ மாடுலேஷன் சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும், வேரியேஷன் கொடுக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற கேரக்டர் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகி செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்லனிக்காக பண்ணும்போது அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும். நான் ஹீரோவாக பண்ணும்போது நான் ஈஸியாக பண்ணிட்டேன். டான்ஸ் ஆடியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் வில்லனா நடிக்கும்போது எனக்கு சில படங்கள் இது வரைக்கும் ஒரு 18 படம் வில்லனா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த படத்துக்கு நான் தனியாக ஒரு கிளாஸே பண்ணுறேன். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, வேரியேஷன்ஸ் வரணும். ஸோ பாடி லாங்குவேஜில் வேரியேஷன்ஸ் வரணும், ஸோ கெட்டப்பில் வரணும் அப்படின்னு சொல்லியே இப்போ ஆஸ் இட் இஸ் பண்ணிட்டு போகாமல் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். நீங்கள் ஹாலிவுட்லலாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சேஞ்ச் ஓவர் கொடுப்பாங்க. பட் அது இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பரவாயில்ல, இங்கே எல்லோரும் இருக்கா, இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே இருக்காங்க. ஒரு விக்ரம் சார் படம் இப்போ ரீசெண்டாக ஒரு படம், அது மண் சார்ந்த ஒரு கதையை எடுக்கிறாங்க. அப்போ மண் சார்ந்த ஆர்டிஸ்டாக போகும்போது இன்னும் வேல்யூ கிடைக்கும். அந்த மெயினாக என்னென்னா அந்த கலோக்கியல், அந்த ஒரு சவுத்து படம் எடுக்கிறாங்க, மதுரை படம் எடுக்கிறாங்கன்னா அந்த நேட்டிவிட்டிக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டை போடும்போது, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில், எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதுக்காக ஒரு தெலுங்குலேருந்து, ஹிந்திலேருந்து, மலையாளத்தில் நாம் எதையுமே தப்பு சொல்ல, கூட்டு வரலாம். கதைக்கு தேவைப்பட்டால் கூட்டு வரலாம். இப்போ நானும் மலையாளத்தில் 4 படம் பண்ணியிருக்கேன். அந்த கதையில் தேவைப்பட்டால் போய் நடித்தோம். பட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது, சினிமா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நாடக ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எவ்வளோ நாங்கள் நடிகர் சங்கத்தில் எலெக்ஷனுக்கு போகும்போது நாங்கள் ட்ராமா ஆர்டிஸ்டோட ஊருக்குலாம் போவோம். அவ்வளோ அழகாக நடிப்பாங்க. அவங்க போகும்போது அவங்க வீட்டுக்குலாம் நானும் விஷால்லாம் போகும்போது அவ்வளோ அழகாக நடிப்பாங்க, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஒரு நலிந்த அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். பட் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே. எனக்கு அதுதான் இப்போ எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் அது. நீங்கள் ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அந்த கலோக்கியெல்லாம் அந்த பேச்சு வார்த்தை எல்லாமே பேசும்போது இன்னும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ முக்கியம் எல்லா டேரக்டர்ஸுமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தாட் ப்ராசஸ் வரும்போது எவ்வளோ பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். தேவைப்பட்ட அதர் ஆர்டிஸ்ட் கூட்டு வரலாம். இருக்கிறது நம்ம இடத்துலையே இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது தவிர தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அக்கா சசியா ரொம்ப நன்றிக்கா, விஷ்ணு பிரியா, எவ்ரிபடி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சொல்லுங்க சார், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக உங்களோட நாட்டுக்கோழி குழம்பு பற்றி நம்ம பேசலாம். நான் ஒரு எழுத்தாளனுக்கான விருது வாங்க ஆசைப்படுவேன். வேற விஷயங்கள்லாம் இருக்க வைக்கல. ஆனால் நுழையிறவதை வில்லனா நான். ஆனால் என்னைய பார்த்தா வில்லனா தெரியுது. ஏன் மறுமணி நீங்கள் சொல்லுங்க. என்ன இயல்புல நான் அப்படி ஆள் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விருது என்னுடைய திரைப்பயணத்தை ரொம்ப பெருமைப்படுத்தும். ரொம்ப சந்தோஷம், நன்றி சார். உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்த்து வியந்த வில்லன், அதையும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். நான் பார்த்த வில்லன்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள் PS வீரப்பால இருந்து அப்படி பார்த்து வந்த ஆளுங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன இந்த நவ சினிமாக்களில் எல்லாருமே வில்லன்களாக தான் இருக்காங்க. ஹீரோக்களே வில்லன்களாக தான் இருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. அது மருமகனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன். அது ஒரு 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 வில்லன், அது ஒரு பெரிய ஒரு ஹீரோவை விட பெருஞ்சுமை. அது வில்லனா நடிக்கிறதுங்கிறது பெருஞ்சுமை. நான் கிடாரியில் பண்ணேன், மதையானை கூட்டத்தில் பண்ணேன், புலிக்குத்தி பாண்டி, சேதுபதி, இப்படி விஷயங்களை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற கேரக்டரில் நீங்கள் எடுத்து செய்யுங்க, அது அப்படியே சாதாரணமாக போயிடும். இதுக்குள்ளே அப்படி ஏறும் பாருங்க. அப்படி கொண்டு நிறுத்துறது ஒரு பெரிய காரியம். அது இந்த எத்தனையோ கேட்டகரி இருக்குங்க. அதில் வில்லன் கேட்டகரி ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதை ஏதோ நாங்களும் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜோதி மீனா மேடம் இடையில ஒரு 15-20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரின்னு சொல்ல முன்னாடியே வாட்ஸ்அப்பில் படம் வந்துருச்சு. நீங்கள் தான் சூப்பர் வில்லன்.
சூப்பர் வில்லன் சரி, நான் ஒரு ஆள் தான் சூப்பர் வில்லனாக இருப்பேன்னு பார்த்தா வரிசை நிறையா சூப்பர் வில்லன்கள், சுப்ரீம் வில்லிகள் நிறையா இருந்தாங்க. நான் எழுதிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு ரைட்டர் தெரியும் நினைக்கிறேன். நான் கதைகள் எழுதிக்கிட்டு இருந்தவன், திடீர்னு நடிக்க வந்தேன். எழுத்துலேயும் சரி நடிப்புலையும் சரி என்ன பட்டும் படாமல் என் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே போகிற ஆள் நான். எழுத்தாளர்கள் கூட்டத்துலேயும் போய் ரொம்ப நெருங்க மாட்டேன், சினிமாக்காரங்க கூட்டத்துலேயும் போய் ரொம்ப நெருங்க மாட்டேன். இத்தனை ஆர்டிஸ்டுகளை ஒரே இடத்துல வச்சு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நான் சினிமாவுக்கு வந்து 10-12 வருஷம் ஆச்சு. இவ்வளோ பேரை வந்து ஒரே இடத்துல வச்சு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். விருதுகள் நிறையா விருதுகள் வாங்கியிருக்குன்னு வைங்களேன், வாங்கினது மேடையை விட்டு போகிறவன் தான். ஆனால் இந்த விழா இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே ஏன்னா அவரவர் இடத்துல வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணவங்க. சின்னத்திரையில் வெள்ளித்திரையில் அவ்வளோ பெரிய முத்திரைகளை பதிச்சவங்க. விருது வந்து கதாநாயகன் கொடுப்பாங்க, கதாநாயகி கொடுப்பாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொன்று கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஃபங்க்ஷனில் வந்து வில்லனுக்கு விருது, வில்லிக்கு விருது, ஒரு அதிசயமான ஒரு ஏற்பாடு. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு முக்கியமான விழாவை ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விழாவில் நான் விருது பெறுவது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதற்கான இந்த விருதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarmas. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.